வெல்கம் டு ட்ரெண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த விசுவலைசர் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த விசுவலைசரோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் பாக்ஸாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். எப்பவுமே டேரெக்டாக செலக்ட் பண்ணாதீங்க, ரீசெண்டாக செலக்ட் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணுறது போய் செலக்ட் பண்ணாதீங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் விசுவலைசர் எரர் வராது, லோடிங் விசுவலைசர் எரர் வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், இப்போ இதில் எப்படி வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த கார்டு இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பென்சில் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் எப்பவுமே பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். குவிக் இமேஜ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜ் நான் டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளர் எஃபெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து ஓவரால் பார்டருக்கான இமேஜ். ஸோ அதுவும் அதேமாதிரி கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு குவிக் இமேஜை கொடுத்துருக்கேன். அந்த பார்டருக்கான இமேஜை டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருக்கேன், அதே இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டவங்களுக்கு வந்து அது உங்களுக்கு பார்டர் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி காம்போஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிகல்ஸ். அதில் முதல் பார்ட்டிகல்ஸில் நீங்கள் ஹார்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். கஸ்டம் இமேஜ் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஹார்ட் இமேஜை ஆட் பண்ணிடுங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ், கலர் ப்ளஸ் இமேஜெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியணும், அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏவிபி டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட் மேக்கிங் வீடியோன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்லாம் இருந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்போஸ் கீழே ஒரு இமேஜ் இருக்கும், கீழே பாடுறாங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி கஸ்டமர் வந்து பிக் இமேஜ் வந்து சேம் அதே பாடுறதுக்கு இதில் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே இந்த பாடுற பண்ணி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் ஒரு ரிசீவ் கம்போஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் வந்து சென்டரில் அது பெருசாக இருந்தால் கேஸ்ட் விசுவலைசரோட இமேஜ், கேஸ்டோட இமேஜ். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து சர்க்கிள்கான இமேஜ். ஸோ அதுவும் அதே மாதிரி கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது வந்து காட்டிடலாம். இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இதோட அதே மாதிரி அதுக்கு அடுத்த இமேஜும் அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி வந்து 2 இமேஜ் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 டெக்ஸ்ட் அதுக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன். 3 டெக்ஸ்ட் எதுக்காக அப்படின்னா என்னோட ரொமான்டிக் பிஜிஎம் கீழே வர டைம் ஆகும். ஸோ நீங்கள் இதெல்லாம் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் ஓவரால் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ்லாம் நினைக்கிறீங்க கண்டிப்பாக